ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னால கம்பெனிக்கு என்ன லாபம், அதோட இன்வெஸ்டருக்கு என்ன லாபம், அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம். கம்பெனி வந்து 10 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க. சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 15% இயருக்கு இயர், அதாவது வருஷம் வருஷம் 15% அவங்களோட சேல்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஃபவுண்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஏன் நம்ம கம்பெனியோட பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணக்கூடாது இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு 10 கோடி ஃபண்டு தேவை. அதுக்காக அவர் செபி கிட்ட போகிறார். செபி கிட்ட அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவையோ அது செபி கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. செபி என்ன முடிவு எடுக்குதுன்னா, கம்பெனி ஓகேனா அவருக்கு அந்த கம்பெனிக்கு செபி 10 கோடி தந்துடும். அந்த 10 கோடிக்கான ஷேரை செபி அப்ரூவல் பண்ணும். அது எங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கிட்ட, என்எஸ்சி பிஎஸ்சி இருக்காங்க மார்க்கெட்டில், அவங்கக்கிட்ட மீட்டிங்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணலாம் இந்த கம்பெனியை சொல்லிட்டு. கம்பெனியும் சேர்ந்து சரி நாங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட தான், குறிப்பிட்ட எக்ஸ்சேஞ்ச் கிட்ட தான், இல்லைனா 2 பேர்கிட்டையும் நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க. இப்படி லிஸ்டட் ஆகும். இப்படி தான் கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் உள்ள நுழையும். இப்போ என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் அந்த கம்பெனி லிஸ்டட் ஆகிருக்கலாம், இல்லைனா என்எஸ்சியில் மட்டும் லிஸ்டட் ஆகிருக்கும், இல்லைனா பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்டட் ஆகிருக்கலாம். அந்த கம்பெனி லிஸ்டட் ஆனோடனே இப்போது இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா, இந்த கம்பெனி நியூவாக உள்ள ஜாயின் ஆகிருக்கு, மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கு, இந்த கம்பெனி பற்றி எல்லா விவரமும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு லிஸ்ட்டாக. அந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி, அது அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க, அந்த என்ன ப்ராடக்ட் மேக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்கோ கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டாக அந்த கம்பெனிக்கான மார்க்கெட் கேப்னா என்னவா இருக்குன்னா, இந்த கம்பெனி கேட்ட ஃபண்டாக தான் இருக்கும். அதுதான் 10 crores, இந்த 10 கோடி. இந்த 10 கோடியை இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, ஷேர் ப்ரைஸாக ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னால் 10 லட்சம் ஷேர்ஸ். இப்போ 100 into 10 lakhs போட்டோன்னா இந்த 10 கோடி வந்துடும். அப்படி தான் இவங்க மார்க்கெட் கேப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி நேம். இப்போ இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க எவ்வளோ வேணால் பை பண்ணிக்கலாம். ஒரு ஷேராவோ இல்லை 100 ஷேராவோ, இல்லை ஒரு கம்பெனியோட 30% ஷேராவோ இல்லை 50% ஷேராவோ அவங்க பை பண்ணிப்பாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் டைமாக கம்பெனி வந்தோடனே ட்ரேட் ஆகும் இந்த கம்பெனி. இப்போது ஷேர் மார்க்கெட்னால இன்வெஸ்டருக்கு என்ன லாபம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.